கேரக்டர்ஸை படங்கள் எப்படி போற்றி ஃபர்ஸ்ட் தோணுன கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன யாமினி. இந்த கேரக்டர் வந்து செல்வா எப்படி சொன்னார் அப்படின்றத தாண்டி அவருக்கு எதுவும் மென்டல் இல்னஸ்லாம் இருக்கு போல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைப்பாடம் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு, ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனைலாம் இருந்துச்சு. அப்போது சரி ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு டாபிக் பேசலான்னு சொல்லும்போது விமன் கேரக்டர்ஸை படங்கள் எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, அது எப்படி மக்கள்னால புரிஞ்சிக்கப்படுது அப்படின்ற ஒரு டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. முக்கியமாக எடுத்த உடனே ஒரு டாபிக் எது பண்ணலான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு தோணுன கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன யாமினி. இந்த கேரக்டர் வந்து செல்வா எப்படி சொன்னார் அப்படின்றத தாண்டி மக்கள்னால எப்படி புரிஞ்சிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். லைக் அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள்னால எப்படி க்ளோரிஃபை பண்ணப்படுது, அந்த படத்தில் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள்னால எப்படி க்ளோரிஃபை பண்ணப்படுது. இந்த நம்ம நிறைய எடிட்ஸ் பார்த்துருப்போம், எல்லார் லைஃப்லேயும் ஒரு யாமினி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இன்னொரு வாட்டி என் புருஷனை பைத்தியம்னு சொல்லாத. செல்வா சொன்ன விதம் வேற, மக்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் வேறையோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு முதல்ல இருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி தான் பேசலாம்னு நினச்சேன். முக்கியமாக டிரெக்டர் செல்வராகவன் மேலே இப்போது தொடர்ந்து வச்சிட்ருக்க ஒரு விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதுவும் மென்டல் இல்னஸ்லாம் இருக்குது போல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து ரொம்ப மக்கா இருப்பான், அவன் லைஃப்பில் ஒரு பொண்ணு வருவா, அவன் அந்த பையனோட லைஃப்பில் ஒரு ஏஞ்சலாக இருந்து அவனை திருத்தி ஒரு பாதைக்கு கொண்டு போ. லைக் அந்த மாதிரி ஒரு ட்ராக்கு செல்வாவோட படங்கள் எல்லாத்துலேயுமே நம்மளால் பார்க்க முடியும். இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் வளர்ந்த காலகட்டத்தில் அவர் பார்த்த பெண்கள் அவரை எப்படி போர்ட்ரே பண்ணார் அப்படின்றதா. தப்பாக எதையும் போர்ட்ரே பண்ணல, பட் சில விஷயங்களை நான் வந்து திருத்துறேன் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை க்ளோரிஃபை பண்ண மாதிரி அது இருக்கும். செல்வாவே ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசும்போது, நான் இப்போ திருப்பி 7G ரெயின்போ காலனி எடுத்தேன்னா அந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுற மாதிரி நான் எடுக்க மாட்டேன், நான் வேறு விதமாக தான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார். ஸோ முக்கியமாக இப்போ நம்ம வர்றது மயக்கம் என்ன யாமினிக்கு வரலாம். அவள் பண்ணுற சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும், இல்லை நான் அவன் கூட தான் எப்பயுமே இருக்கேன்னு சொல்கிற விஷயமா, நான் அவன் கூட தான் இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், அது வந்து அவளோட சாய்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது அவளோட சாய்ஸ். இது வந்து அவள் வந்து ஜஸ்ட் ஏதோ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் அவன் கூட தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவன் கூட இல்லை, அது அவளோட சாய்ஸாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, அதே நேரத்தில் கார்த்திக் அவளை எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கணும். நீங்கள் ஆட்டம் படம் ஆட்டம்னு ஒரு மலையாள படம் இருக்குது, அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லைக் அதில் வந்து அந்த ஹீரோயினை ஒருத்தர் ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணிகிட்டே இருப்பான், ஆனால் கடைசியில் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். என்னென்னா, ஹீரோயின் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் போது, இப்படி தெரிஞ்சுதான் நான் உன்னை பார்த்துருக்கவே மாட்டேன், இவ்வளோ கேவலமானவளா நீ அப்படின்ற மாதிரி. அந்த பையனை பற்றி அங்கே எந்த டாப்பிக்குமே வராது, அவனுக்கு தான் ஆக்சுவலாக கல்யாணம் ஆகிருக்கும், அதை பற்றி டாப்பிக்கே வராது. நீ இவ்வளோ கேவலமானவன் தெரிஞ்சால் நான் உன்னை ஏறெடுத்து கூட பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஆட்டம் மூவியில் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல கார்த்திக்கை நம்ம நோட் பண்ணி ஆகணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிரும், அது ஓகே. ஃப்ரெண்டோட எப்படி சொல் லவ்வரா ஆள் அப்படின்றத ஓகே. பட் ஆனாலுமே அவள் ஒரு வார்த்தை சொல்லுவாள் ஒரு இடத்துல, இவன் கேட்கும்போது நீ அவனோட ஆள், நான் உன்னை அப்பெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னா, அவன் தான் என் மேலே குடிச்சிட்டு வந்து விழுவான், எனக்கு அவன் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, நான் ஜஸ்ட் டேட் பண்ணி பார்க்கலான்னு மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கக்கூடிய, அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய, அதாவது இந்த ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படியாவது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குத்தி அந்த மாதிரி ஆள் கிடையாது. அதை புரிஞ்சிக்கக்கூடிய மெச்சூரிட்டி இருக்க ஒரு ஆள் கார்த்திக். அப்படி ஒருத்தன், ஒரு ஜீனியஸ்னு சொல்லப்படுற ஒருத்தன், ஒரு பேஷனேட்டாக இருக்க ஒருத்தன், அவனுக்கு ஒரு டிப்ரெஷன்னால அவனுக்கு ஏற்படுற ஒரு மென்டல் இல்னஸை அவன் சாய்ஸ் எடுத்து நான் இவன் கூட கடைசி வரைக்கும் நிற்க போகிறேன் அப்படின்றது யாமினியோட சாய்ஸ். அப்படின்ட்டு இருக்கும்போது இது வந்து படம் ஃபுல்லாகவே செல்வா வந்து எனக்கு அவ்வளோ ஒரு போல்டான ஒரு பர்சனாக காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. லைக் எப்படின்னா, நான் என்னோட சாய்ஸில் நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்காக அது கிடையாது, நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவன் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு டஃப்பான ஸ்டேஜில் இப்போ ஒருத்தன் இருக்கான், நான் அவனை விட்டு போகக்கூடாதுன்ட்டு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவரோட சாய்ஸாக இருக்குது. எப்படி எல்லா பொண்ணுங்களும் அவன் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னா,
என்ன பொறுத்தவரைக்கும் யாமினி, "இல்ல நான் கார்த்திக் கூட இருக்க வேணாம். நான் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சாய்ஸ் எடுத்திருந்தாலும், அதுவும் கரெக்ட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, செல்வா மேல வச்ச குற்றச்சாட்டு மாரி, நம்ம இதையுமே ஏத்துட்டு தான் ஆகணும். ஒரு சீன்ல சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அவள போட்டு அடிக்கிறா மாரி இருக்கும். ஆ எனக்கு அந்த சீன்ஸ பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, பிசிக்கல் அபியூஸ் வந்து எந்த ஒரு காரணத்த சொல்லியும் நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. ஆ இப்படி காமிச்சிருக்கலாம் மேபி. அவன் வந்து மென்டல் டிஸார்டர்க்காக, இல்ல அந்த மாரி டிப்ரஷனுக்காக சைக்காலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த மாரி மேபி காமிச்சிருக்கலாமோ! அது அந்த மாரி இருக்காது. அவ எப்படின்னா வெயிட் பண்ணுவா அவன். சரியாகிடுவாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா மாரி காட்டுவாங்க. லைக் அந்த மாரி காமிச்சிருக்கலாம். ஏன்னா, பிசிக்கல் அபியூஸ்ன்ற ஒண்ணு உள்ள வரும்போது, அப்பவும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றது தான் இங்க குளோரிஃபை பண்ணப்படுது. அந்த ஒரு விஷயத்த எனக்குமே அந்த படம் பார்க்கும்போது, இந்த ஒரு விஷயம் மட்டும் இப்படி இருந்திருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா, இதையும் நம்ம நான் வந்து உண்மையாவே செல்வராகவன் சாரோட ஃபேன் தான். பட் இருந்தாலுமே நான் கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். அப்படி இருக்கும்போதும், நம்ம தேவர் மகன் படத்துல அவரு காஸ்ட்ட குளோரிஃபை பண்ணியிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாரி இந்த படத்துலயுமே, அந்த பிசிக்கல் அபியூஸயுமே தாண்டி அவ அங்க இருக்கா அப்படின்ற சாய்ஸ் எடுத்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த, அது வேற மாரி போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். மேபி அவ இந்த மாரி சைக்காலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தா நான் அப்பவும் அவ கூட இருப்பேன் அப்படின்ற சாய்ஸ அவ எடுக்கிற மாரி காமிச்சிருக்கலாம். அதையுமே தாண்டி அவ அங்க இருக்கா அப்படின்னும்போது, அதுதான் எனக்கு என்னமோ எடிட்ஸ்லலாம் போட்டு குளோரிஃபை பண்றாங்களோ அப்படின்ற மாரி தோணுது. என்ன பொறுத்தவரைக்கும் யாமினி கார்த்திக் கூட, ஜீனியஸ் கூட இருக்கிறது அப்படின்றது அவளோட சாய்ஸ். அதுதான் அப்படி ஒரு போல்டான ஒரு பெர்சனா மட்டும் தான் யாமினிய காமிச்சிருக்காங்க. என்ன நடந்தாலும் நான் அவன் கூடயே தான் இருப்பேன். அவன் என்ன அடிச்சாலும், உதைச்சாலும் அப்படின்ற அப்படி ஒரு விஷயமா காட்டுன மாரி எனக்கு தெரியல. அ இந்த குளோரிஃபிகேஷன் எங்க தப்பா போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன்னா, இந்த மாரி எல்லாருமே இருக்கணும், இருந்து தான் ஆகணும். அப்பதான் அவங்க நல்லவங்க, இல்ல ஒரு நல்ல ஒய்ஃபோ, இல்ல நல்ல லவ்வரோ அப்படின்னு சொல்லும்போது தான், இந்த குளோரிஃபிகேஷன் தப்பா போகுறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா ஸ்டார் மூவி, கவின் நடிச்சிருந்த ஸ்டார் மூவில பார்த்தீங்கன்னா, அவருக்குமே அ ஸ்டா கவினுக்குமே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அ அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவருமே ஒரு பயங்கர டிப்ரஷனுக்குள்ள போற மாரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த நேரத்துல கவின் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு, 2 வருஷம் அவனுக்காக வெயிட் பண்ணுவா. 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு, அவ உடனே சரியாயிடணும். "நீ இப்படி இருக்க. என்னால இப்படி இருக்க முடியும்." அப்படி இல்ல. "கொஞ்சம் சரியாக்க ட்ரை பண்ணு. நான் உன் கூட இருக்கேன். சரி வெளிய வா." அப்படின்னு சொல்லியுமே, அவன் வந்து எப்படி சொல்றது? அந்த இடத்துல எனக்கு என்னமோ அந்த டிப்ரஷன் வெளிய வந்தா மாரி கூட தெரியல. ஆ இப்ப என்ன "நீ இருக்கியா? இல்ல கிளம்பு." அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது? ஒரு மேல் ஈகோ அங்க வந்தா மாரி தான் அங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாரி அப்ப நான் அங்கருந்து போறேன். நான் உனக்காக வெயிட் பண்றேன். நான் இன்னமும் வெயிட் பண்றேன். ஆனா நீ சரியாகறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ற அப்படின்ற அஷ்யூரன்ஸ் எனக்கு வேணும் இல்லையா? அப்படின்றதுக்காக அவ அங்க இருக்கா. அண்ட் அப்பவுமே அவன் அவள சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னும்போது, அவ அங்கருந்து போயிடுறா. அது அவளோட சாய்ஸ். அப்படி இருக்கும்போது, அங்க இன்னொரு ஹீரோயின் வரா மாரிலாம் காட்டுவாங்க. லைக் அந்த கேரக்டர் என்னமோ இவங்க 2 பேரும் பிரியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் மாரி காட்டுவாங்க. அவ வந்து கவின் கூட சேரும்போது, ஆ கவினோட எக்ஸ்க்கு இப்போ கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கிற இடத்துல இவங்க போய் எப்படி லைக் அந்த சீன் எப்படி போர்ட்ரே ஆயிருக்கும்னா, "பாத்தியா! நான் இப்ப எப்படி இருக்கேன் பாத்தியா? நான் வந்து கூட இருக்கேன். இப்படிதான் இருக்கணும். நீ பண்ணது வந்து தப்பு. நீ இப்ப எப்படி கில்ட்டா ஃபீல் பண்ண போற பாரு." அப்படின்னு சொல்ல வர ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு அத தியேட்டர்ல பார்க்கும்போது, அந்த அந்த படம் எனக்கு ஆக்சுவலா புடிச்சிருந்துச்சு. பட் அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த கான்செப்ட் எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. ஏன்னா, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா, அந்த பொண்ணு தப்பு பண்ணல. அந்த ரைட்டிங் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அ தப்புன்னு கூட இல்ல. இது அவளோட சாய்ஸ். அவன் கூட இருக்கணும். அவ அவனோட ரொம்ப டவுன்ல இருக்கும்போது அவ விட்டுட்டு போயிடல. நான் உன் கூட இருக்கேன். பட் நீ கொஞ்சம் எனக்காக ஏதாவது ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறா. ஆனா, அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லும்போது தான், சரி ஓகே நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ அவ அங்க எடுக்கிறா. அப்படின்னு எடுக்கும்போது, நீங்க அவள வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு கெட்ட பொண்ணு மாரி போர்ட்ரே பண்ண பார்க்குறீங்க. ஸோ இந்த மாரி இடங்கள்ல தான் சாக்ரிஃபைஸ் பண்ற பெண்கள குளோரிஃபை பண்றது எவ்வளோ தப்பு அப்படின்றது தெரிய வருது. ஸோ கன்க்ளூஷனா என்ன சொல்ல வரேன்னா, இனிமே யாராச்சு யாமினிய அவளோட சாக்ரிஃபைஸ்க்காக குளோரிஃபை பண்ணாங்கன்னா, ஓகே. பட் நம்ம அந்த இடத்துல தெளிவா சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, அது அவளோட சாய்ஸ். ஓகே. இப்போ அதுக்காக ஒரு குடிகாரன் கூட நான் இருப்பேன். இது என்னோட சாய்ஸ் அப்படின்னு சொன்னா, அது உங்களோட சாய்ஸ். ஆனா அது கரெக்ட்டானா கரெக்ட் இல்ல. பட் இந்த கேஸ்ல அந்த விஷயம் வேற. அ கார்த்திக் இருக்கிற நெலைம வேற. அவனோட டிப்ரஷன்னால அப்படி இருக்கான். அண்ட் கார்த்திக் ஒரு டிசர்விங்கான ஆளு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி,
யாமினிய புரிஞ்சுக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஒரு அத கொண்டு வந்து நம்ம ஒரு குடிகாரங்க எப்படி இருக்காங்க, இல்ல ஒரு ஒரு பொண்ணுக்கு அட்டென்ஷனே குடுக்காத ஒரு ஆள் கூட நம்ம அத எப்படி சொல்றது? கம்பேர் பண்ணவே முடியாது. இது வேற, அது வேற. இது அவங்களோட சாய்ஸ். அதே மாரி ஸ்டார் மூவில கவினோட எக்ஸ் பண்ணது அது அவளோட சாய்ஸ். இதுல எதையுமே குளோரிஃபை பண்றதுக்கோ, இல்ல வந்து இது தப்புன்னு சொல்றதுக்கோ இதுல எதுவுமே இல்ல. அப்டின்ற ஒரு எப்படி சொல்றது? ஒரு தெளிவு நம்மகிட்ட இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கௌதமி. பாய். அண்ட் முக்கியமா திரைப்படம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.